கோடானு கோடி புதியுகத்தின் அன்பு ரசிக பெருமக்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது ஆத்ம சங்கமம் நேரலை நிகழ்ச்சி. ஓயாமல் ஓடிக்கொண்டே இரு நதி போல ஓரிடத்தில் உனக்கான வெற்றி உனக்காகவே காத்திருக்கும் கடலாக, ஓடை போல் ஒடுங்கி கிடந்த நம்மை பறந்து விரிந்த வெற்றி கடலாய் மாற்றி அமைப்பதற்காகவே நமக்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு பாம்பன் அருட்சித்தர் தவ யோகி தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0446677950. ஆனால் சுவாமிஜியை சந்திப்பதற்கு முன்பாக நம்முடைய ஆஸ்தான சிறப்பு விருந்தினர் ஐயா முனைவர் திரு ரவி தமிழ்வாணன் ஐயா நமக்காகவே அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு. வாங்க நேர்களே, ஐயாவை சந்திப்போம். வணக்கம் ஐயா. சுவாமிகளுக்கு வணக்கம், சகோதரி சரண்யாவுக்கு வணக்கம், நமது நேயர்களுக்கும் பக்தர்களுக்கும் காலை வணக்கம். சுவாமிகளுடன் நான் நீண்ட பயணம் மேற்கொண்டு இணைந்தே செயல்பட்டு கொண்டு இருக்கிறேன். சுவாமிகள் மிகச்சிறந்த எழுத்தாளர் என்பது தெரியும். புத்தக வேந்தர் என்ற விருதையும் அவர் பெற்றிருக்கிறார். அவர் எழுதியுள்ள அனைத்து புத்தகங்களும் மணிமேகலை பிரசுரத்தில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. நமது பக்தர்களுக்கு ஒரு புதிய செய்தியை சொல்ல விரும்புகிறேன். சுவாமிகள் இப்பொழுது அண்மையில் ஒரு புத்தகத்தை எழுதி என்னிடம் தந்திருக்கிறார்கள். கணவன் மனைவி இடையே ஏற்படும் பிரச்சனைகளும் மகிழ்ச்சிகரமான தீர்வுகளும் அப்படிங்கிற தலைப்பில் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. நான் அந்த இதை வாங்கினோன்னே, கையெழுத்து பிரதியை வாங்கினோன்னே பெரட்டி பார்த்தேன். எவ்வளவு விஷயங்கள் பின்பற்றக்கூடியது இந்த ஒரு புத்தகம் இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வராது. ஒருவேளை வந்தாலும் அது சரியாகிவிடும். இந்த அறிமுகத்தோடு இணைந்து மகிழ்கிறேன். வணக்கம். உலகத்தில் மூளை முடுக்கு எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய $1 மில்லியன் கேள்விக்குறி என்னன்னாக்கா, கணவன் மனைவி பிரச்சனை ஏன்பா வருது, இதற்கு எப்படிப்பா சரி பண்ணுறது அப்படிங்கிறது தான். அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அற்புதமான, கூடவே ஆச்சரியக்குறியும் சேர்த்து இணைக்கக்கூடிய மகிழ்ச்சிகரமான தீர்வுகள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஹைலைட் சார். இது மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்றே சொல்ல வேண்டும். அப்பேர் பெற்ற சுவாமிகளை நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்திப்போம். ஐயா வணக்கம். சுவாமிஜி ஐயா வணக்கம். 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 அகார உகார மகார வகார லகார தத்துவத்தின் வித்தகனாக வீற்றிருக்கக்கூடிய நம் சடாட்சர சண்முக பெருமான் சடுதியில் வந்து நம்மை காத்தருளக்கூடிய அற்புதமான அருள்வுற்றாக வீற்றிருந்து, அத்துடன் பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய பெரும் கருணையும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப்பெற்று இந்த நல்ல வேளையிலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கெல்லாம் வளமும் நலமும் மகிழ்வும் என்றும் நிலைத்திருக்க வேண்டும். வணக்கம். சுவாமிஜி, எனக்கு ரொம்ப நாளாக இந்த சந்தேகம் சுவாமிஜி. அது என்ன, குறிப்பாக அக்ஷய திருதியை அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் சொல்லுவாங்க, அன்னைக்கு போய் ஒரு குண்டுமணி தங்கமாவது வாங்கியே தீர வேண்டும் அப்படிம்பாங்க. சில பேர் வந்து கடன் வாங்கியாவது அன்னைக்கு போயிட்டு தங்க நகை வாங்குவாங்க இல்லைங்களா? அவ்வளோ பிரதானமான, அவ்வளோ முக்கியத்துவம் அன்னைக்கு ஒரு நாளுக்கு கொடுக்கப்பட்டதன் காரணம் என்ன அப்படின்னு உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுது சுவாமிஜி. ஒரு ரொம்ப நேரமா இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். சுவாமிஜி வணக்கம். ஆத்ம சங்கமம், யாரு பேசுறீங்க? வணக்கங்கம்மா. வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? நான் சேலத்துல இருந்து சாந்தா பேசுறேன். அம்மா சொல்லுங்க, உங்க வயதுமா? என் வயசு 53ங்க. ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. சொல்லுமா சாந்தம்மா, சொல்லுங்க. எங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா குறையில்லாத நிறையோடு நல்லா இருங்க சாமி. எங்க மகனுக்கும் மருமகளுக்கும் கேட்கணும் சாமி. என்னம்மா? எங்க பையன் பேரு ஹரிகரன். சரி. மருமக பேரு சபிதா. சரி. குழந்தை இருந்து மாசமானாங்க சாமி. 3 மாசம் இருந்து அது டியூப்லயே மாதிரி ஒரு டியூப்பை எடுத்துட்டாங்க. சரி. குழந்தைக்கே பிரச்சனைன்னு பண்ணாங்க. இப்ப மாசமா இருக்காங்க, மறுபடியும் 8 மாசம் ஆகுது. சரி. உங்க மந்திரம் எல்லாம் போட்டு கேட்டுட்டு இருக்க சொல்லியிருக்காங்க, அவங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. சரி. அப்பப்ப உடம்பு கொஞ்சம் இதாயிடுது, குழந்தை துடிப்பே இல்லைன்னு 7ஆம் மாசம்லாம் சொல்லிட்டாங்க. சரி. நாங்க அப்பவும் அந்த மந்திரத்தையே கேளுக்கண்ணே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதுதான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி. இப்ப அந்த பொண்ணுக்கு சுகப்பிரசவம் ஆகணும் சாமி. அவங்க அம்மாவோடலாம் ரொம்ப தூரத்துல இருக்காங்க, நாங்கதான் இங்கிட்டுதான் இருக்கா. இல்ல இப்போ திருப்பியும் போய் டாக்டரை பார்த்த பிறகு குழந்தை நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா? நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க சாமி. இல்லம்மா, மூச்சே இல்ல, ஹார்ட் பீட்டே இல்லன்னு தானே முதல்ல சொன்னாங்க. ஆமா, துடிப்பு இல்லைன்னு சொல்லி நாங்க ஒரு நாள் பெட்லயே வச்சிருந்தோம். அப்புறமா நாங்க இதுவே கேளுக்கண்ணே அப்படின்னு சொன்னா இப்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இல்ல அதுக்குதான் கேட்டேன். அந்த மந்திர தன்மைத்தோட நீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு 5வது 6வது ஆளா சொல்றீங்க. இதே நம்ம நேர அலைவரிசையில ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், அதே மந்திரத்தை தொடர்ந்து கேட்க சொல்லுங்க.
ஆ அது முழுக்க முழுக்க சுகப்பிரசவத்துக்கு வாய்ப்பு கம்மி. ஆ இருந்தாலும் அப்படியே நடக்கட்டும், மந்திரத்தை விட வேணான்னு சொல்லுங்க. ஆ சரி சாமி. வேற எதுவும் தேவையில்லம்மா. ஏன்னா மூச்சு துடிப்பு கம்மியா இருந்து இல்லாத குழந்தையே மந்திரத்தை உருவாக்கி இருக்கு. அது சுகப்பிரசவமா தான் வரும்னு நம்ம நம்புவோம். நல்லது. பையன் வந்து வேலையில இருக்காரு சாமி. அவருக்கு வேலையில பெரிய டார்ச்சரா இருக்கு, வேலையே செய்ய முடியலன்றாரு. அதுக்கு என்ன இல்ல, அது குழந்தை பிறந்துட்டோம். அவரு ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து என்ன பாத்துருங்க. நல்லதும்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம் ஆத்ம சங்கமம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. கேக்குது போன் சவுண்ட், இந்த சவுண்ட், டிவி சவுண்ட். அம்மா இணைப்புல இருக்கீங்க, உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் அம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. நான் கிருஷ்ணா பேசுறேங்க, வண்ணார்பேட்டையில இருந்து பேசுறேன். ஓகேம்மா, உங்க வயதுமா? என் வயது 32ங்க. ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. சொல்லுடா கண்ணா. சாமிஜி வணக்கம். சாமிஜி இங்க போன் பண்ணிட்டு அங்க திட்டினிக்கிற சவுண்ட் வருது. இல்ல சாமிஜி, சவுண்ட் கம்மி பண்ண. சொல்லுடா கண்ணா, சொல்லுமா. சாமிஜி எனக்கு வந்து 24 வயசுல கல்யாணம் ஆச்சு சாமிஜி. சரி. கல்யாணம் பண்ணிட்டு டைவர்ஸ் ஆயிடுச்சு. சரி. அவனால இன்னமும் எங்களுக்கு பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கு. டைவர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமும் குழந்தைய வந்து பாக்குறது அது மாதிரி பண்ணிட்டு இருக்கான். சரி. குழந்தை எல்லாமே வந்து அந்த 10 மாசம் நீங்க சொன்னது எல்லாமே கேட்டுதான் சாமி நாங்க எல்லாமே பண்ணோம். சரி. அதுக்கப்புறம் வேலையுமே எனக்கு வந்து ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்ப நான் வந்து நல்ல நிலையில வேலையிலுமே நான் நல்லா இருக்கேன். ஃபாரின் ட்ரிப் எல்லாம் ஆபீஸ்ல இருந்து அனுப்பி எல்லாமே நல்லா இருக்கு சாமிஜி. சரி. எனக்கு வந்து வாழ்க்கை எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் எனக்கு தெரியல சாமிஜி. ஏன் அது போய் உனக்கு சந்தேகம்? டைவர்ஸ் வந்துருச்சு இல்ல? டைவர்ஸ் வந்துருச்சு, ஆனாலும் குழந்தைய வந்து டெய்லி பாக்குறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன விஷயம்னா, இந்த விஷயத்த நம்ம இங்க நேர் அலைவரிசையில அலச முடியாதுடா கண்ணு. ஏன்னா ஒருவேளை அவரும் பார்த்திருந்தால் நான் சொல்றது கிறிஸ்டியன் சாமிஜி அப்படி நம்ம எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா இது லைவ்ல போவோம், அடுத்து யூடியூப்ல போவோம், எப்பயாவது கண்ணுல படும், அது உனக்கு தேவையில்லாத தொல்லையை கொடுக்கும். காரணம் நிறைய இருக்கு. இப்போ இல்லடா கண்ணா, இப்போ உன் மனசுல வேற யாராவது நினைச்சு வச்சிருக்கியா நீ? இல்ல சாமிஜி. கரெக்டா சொல்லு, போய் சொல்லப்படாது. சிரிப்பு வருது ஒரு வெக்கத்தோட. நான் தெரிஞ்சுதானே கேக்குறேன் உன்னை, அப்புறம் இனியே போய் சொன்னா எப்படி? அது சரி விட்டுரு. அதுவும் அதுக்குதான் நான் சொன்னேன், என்ன நேர்ல வாய கலரிடாது. சரிடா கண்ணு, இருக்கட்டும், அது தப்பு இல்ல. இந்த சூழ்நிலையில நீ நேர்ல வந்துடு. ரெண்டாவது நல்ல நிலைமைக்கு போனல்ல. இந்த சாமி கொஞ்சம் கவனிக்க கூடாது. வந்து சாமிஜி நான் வந்து அந்த செவ்வாய்க்கிழமை மணிக்கு நான் வந்து உங்களை பார்த்துட்டு தான் சாமி வந்தேன். பார்க்கல, ஓடிட்ட? இல்ல சாமிஜி, நான் பார்த்தேன் சாமிஜி. நான் வந்து உங்களை பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனேன் சாமிஜி. பாப்பாக்கு கூட நீங்க தான் பேரு வச்சீங்க சாமிஜி. சரி சரி. அந்த 10 மாசம் கொஞ்சம் நம்ம நேர்ல அலச வேண்டியது இருக்குடா கண்ணா. சரி சாமிஜி. நீ வந்துரு, நீ வந்து என்ன பாத்துறா கண்ணு. சரி சாமிஜி. இன்னும் நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும், அது மட்டும் சொல்றேன், நீ கவலைப்படாத. ஓகேமா, அழைப்பிற்கு நன்றி. வணக்கம் ஆத்ம சங்கமம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பெயர் சொல்லுங்க. நான் மதுமிதா பொள்ளாச்சில இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, உங்க வயதுமா? வயது 33 ஆயிடுச்சு. ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. மதுமிதா. சுவாமிஜி உங்க ஆசீர்வாதம் சுவாமிஜி. நல்லா இருக்கா கண்ணா, குறையெல்லாம் தீர்ந்து நல்லா இரு. உங்களை ரொம்ப நாளா பார்த்து பேசணும்னு இருந்தேன் சாமிஜி. இப்ப கிடைச்சிருச்சுல்ல சாமிஜி. எனக்கு இப்போ கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சுங்க. சரி. இன்னும் குழந்தை இல்லைங்க சாமிஜி. அப்புறம் 2 பேத்துக்குமே ஒரு புரிதல் இல்லைங்க. புரிதல் இல்லைன்னா குழந்தை இருக்கிறது கஷ்டம் தான்டா கண்ணா. ஆமா சாமிஜி, அவர் நல்லவர் தான் சாமிஜி. ஆனா எனக்கும் அவருக்கும் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிட்டே இருக்குதுங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லு. இப்ப நான் ஏதாவது ஒண்ணு சொன்னாலும் அவர் அதை வந்து இப்போ ஒரு டிஸ்கரேஜ் பண்ணிட்டு மத்தவங்க கிட்ட நான் பேசும்போது அவங்கதான் கரெக்ட், நான் தப்பு, அந்த மாதிரி அவருக்கு வந்து என்னைய ஏத்துக்கிற இது இல்லைங்க சாமிஜி. அவர் நல்லவர் தானே? நல்லவர் தான் சாமிஜி. அவர் சொல்படி கேட்டுப்போ. சரிங்க சாமிஜி. வெரி சிம்பிள், அவ்வளவுதான். இதுல என்ன நீ கௌரவம் நான் சொன்னா அந்த ஆளு கேட்க மாட்டான்னா பிரச்சனை தான். அப்படி இல்லைங்க சாமிஜி. இப்ப நான் ஏதோ ஒரு விஷயம் நடந்தாலும் அந்த தப்புக்கு காரணம் நானா தான் இருப்பேன். நான் இல்லைனாலுமே அத இன்னொருத்தர் மேல தப்பு இருந்தாலும் அது நான் என் மேலதான் இருக்கும் அப்படிங்கிற அவருக்கு ஒரு எண்ணம் இருந்துட்டே இருக்குதுங்க சாமி. இல்லடா கண்ணா, இது வந்து அப்படி இருக்காது. சரிங்க சார். அங்க வந்து அவங்க கூட்டு குடும்பமா இருக்கீங்களா? இல்லைங்க சாமி, நானும் அவரு மட்டும் தான் சொன்னேன். நீயும் அவரை மட்டும் இருந்தது, அப்புறம் எப்படி பிரச்சனை வெளியிருந்து வருதுன்னு சொல்ற?
இப்ப கடை ஒண்ணு வச்சிருக்கேங்க சுவாமிஜி. சரி. எலக்ட்ரிக்கல் கடை வச்சிருக்கேங்க சுவாமிஜி. இப்ப அதனால கடன் ரொம்ப அதிகமானனால யார் நீ கடை வச்சிருக்கியா? அவரும் நானும் சேர்ந்துதான் வச்சேங்க சுவாமிஜி. சரி. அது இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா கடன் ரொம்ப இதானனால 2 பேத்துக்குள்ளேயும் நானும் ஆன்லைன் டியூஷனும் எடுக்கிறேங்க சுவாமிஜி. ஆசிரியர் இதுக்கு படிச்சிருக்கிறேன், கடையும் பாத்துக்கிட்டு இருக்கேன். அவரோட இதையும் நாங்க கலந்துதான் சுவாமிஜி பண்றோம். அவரும் கொஞ்சம் கஷ்டப்படுறாருங்க சுவாமிஜி. 2 பேருமே கஷ்டத்திலேயே தான் இருக்கிறாங்க. ஆனா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதே கிடைக்க மாட்டேங்குதுங்க. 2 விஷயம் இருக்குடா கண்ணா, சரிங்க. நல்லா புரிஞ்சுக்கோ. உனக்கு கற்பனை ரொம்ப அதிகம். சரிங்க சுவாமி. ஒரு சின்ன விஷயத்தை கூட அதை போட்டு போட்டு குழப்பி பெருசாகிடுவ. கண்டிப்பாங்க சார். இல்ல கண்டிப்பா இல்ல, அதான் நடக்கும். உன் கேரக்டரே அதுதான் பிரச்சனை. சரிங்க. அதே நேரத்துல நான் என்ன கல்யாணம் பண்ணி தான் கடை வச்சாரு, நல்லா இருக்கிறாரு, என்னையே குறை சொல்வாருன்னு ஆரம்பிச்சுக்குவேன். சரிங்க சுவாமி. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வேணடா கண்ணு. முதல்ல நீ அந்த எதிர்மறையா இருக்கிறத மாத்திக்கோ. சரிங்க சுவாமிஜி. 1. 2வது, அவருக்கு ஏதாவது ஒரு நல்லவர்னு நீ சொல்லிட்டாலே முடிஞ்சு போச்சு. சரிங்க சுவாமி. அப்ப அவருக்கு எது பிடிக்கும், எதனால இது நடக்குதுன்னு முதல்ல நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க. கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரு தொழிலை செய்றீங்கன்னா அதுல 2 பேருடைய மனநிலையை பொறுத்து தான் வியாபாரத்தினுடைய நிலை இருக்கும். ஞாபகம் வச்சுங்க, அது யாரா இருந்தாலும் சரி. மனசுக்குள்ள கஷ்டத்தை ஒருவர் வச்சுக்கிட்டீங்கன்னா வியாபாரம் நல்லாவே இருக்காது, வராது, பணம் சேராது, கடன் தான் ஆகும். இத நான் உங்க 2 பேருக்கும் சூன்யம் வச்சிட்டாங்கன்ட்டு துட்டு பண்ணலாம். ஒரு 50,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் எத்துணுமா, நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன். சரியா? திருத்திக்கடா கண்ணா. இந்த மாதிரி சொல்லும் போது தான் விட்டு முதல்ல வளர்ச்சியை பாருங்க. நல்ல கணவர்னு சொல்லிட்ட பிறகு அவருக்கு எப்போ நல்ல ஒரு எண்ணத்தோட இருக்காரோ அப்போ நீ சொல்லு, உனக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லு. தப்புன்னா இருக்கு? சரியா? கவலையே படாத, ஐயா சொல்லிட்டாரு. நான் தான் சொன்னேன், இந்த கணவன் மனைவிக்குள்ள ஏன் பிரச்சனை வருதுன்னா அதுல விளக்கம் கொடுத்துருக்கேன். என்னென்ன மாதிரி எல்லாம் வரும், எதனால அது காரணமா இருக்கு. இப்ப நீ சொல்றதுக்கு எது காரணம் நான் சொல்லட்டுமா? உங்க 2 பேருக்குமே தாம்பத்திய உறவு சரியில்லை. சொல்ற கேளு, இதுதான் அடிப்படை பிரச்சனை. உனக்கு ஒண்ணு நீ சரியில்லையா அல்லது அவர் சரியில்லையான்னு எனக்கு தெரியாது. அது சரியில்லாதனால ஒருவருக்கு மனசரியில வெறுப்பா இருக்கீங்க. இதுதான் உண்மை. இத சரிப்படுத்துங்க, அந்த அன்னோன்யம் வந்துடும். இப்ப இந்த தான் நான் புத்தகத்துல எழுதுற இந்த பிரச்சனைக்கு இதுதான் காரணம்னு. புரியுதா? இது நீ ஒன்னும் கவலைப்படாத, சரியா போயிடும். ஓம் நம சிவாய கேள்றா கண்ணு. ஓம் நம சிவாய கிம் மம்ன்றத மட்டும் சொல்லிக்கிட்டே இரு. ஓம் அஸ்திராய ஸ்வதா இதையும் சொல்லிக்கிட்டே இரு. மாற்றம் கிடைக்கும்டா கண்ணு. நல்லதுடா. ஹலோ, வணக்கம் அம்மா, உங்க பேர் சொல்லுங்க. பேர் செல்வாம்மா, 36 வயசு. ஓகேம்மா, சமைச்சிட்டு பேசுங்க. என்ன பேரா? செல்வாவா? செல்வாம்பாள். செல்வாம்மா, 36 வயசு சாமி. செல்வாம்பா, சொல்லுப்பா. கருண் நட்சத்திரம் மேசராசி சாமி. கேட்டேனா? இல்ல, பேரு எனக்கு மாத்துங்கணும் சாமி. இப்ப கரெக்டா அப்படியே உங்ககிட்ட கேட்கணும்னு. ஏமா? இல்ல, பிறந்தாப்புல இருந்தே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் சாமிஜி. எங்க வேலைக்கு போனாலும் ஒரு 6 மாசத்துக்கு மேல செய்ய முடியல, பிரச்சனையாவே இருக்குது. அதனாலதான் பேர் கரெக்டான்னு உங்ககிட்ட கேட்டு மாத்திக்கலாம். நான் சொல்ற 3 கேட்டு எனக்கு பதில் சொல்றியா? சரிங்க சாமி. எனக்கு மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு அப்பப்போ யோசிச்சு பேசுவியா? ஆமாங்க சாமி. சட்டுன்னு கோவப்பட்டு பேசிட்டு பேர் கெடுத்துக்குவியா? ஆமாங்க சாமி. எது போனாலுமே எனக்கு நடக்குமா நடக்காதான்னு பயத்திலேயே போறியா? ஆமாங்க சாமி. இதை விட்டு உனக்கு சரியா போயிடும். சரிங்க சாமி. முதல் 1. 2வது, லைன்ல இருக்கியா? அப்பப்போ வயிற்றுல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கா? ஆமா சாமி. அப்பப்ப அல்சர் இருக்கு, வயிறு புண்ணு, லெஃப்ட் ஆனா வயிறு வலி, மயக்கம், அந்த மாதிரிலாம் வருங்க சாமி. எவ்வளவு நாளா அந்த மாதிரி இருக்கு? அது வயிறு கொண்டாப்புல இருந்தா அப்படிதான் இருக்குங்க சாமிஜி. உங்க அம்மா இருக்காங்களா? இருக்காங்க சாமிஜி. அவங்கள பாத்துக்கிறியா? கூடதான் சாமி இருக்காங்க வீட்டுல. கூட இருக்காங்க, பாத்துக்கிறியான்னு கேட்டேன். பாத்துக்கிறேன் சாமி. ஆனா நான் வேலைக்கு வேலை இல்லாம வீட்டுல இருந்தேன் சாமி. அதனால அப்பா அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க. இப்பதான் கொஞ்சம் பரவாயில்லைங்க சாமி. அம்மா திட்டுறாங்களா, நீ திட்டுறியா?
2 பேரும் அப்பப்ப ஓடி அடிக்குங்க சாமி. அப்படி போடுங்க. ஐயோ நல்ல பொண்ணு, நல்ல அம்மா. கண்ணா, பேர்லால மட்டும் பிரச்சனை இல்லை. ஆ உங்க அப்பா இருக்காரா? இல்ல சாமி, அவரு நான் 8 வயசுலயே சண்டை போட்டுட்டு சொல்றேன். அவரு பிரிஞ்சு போய் 8 வயசுல போனாரே, எங்க இருக்காரு ஏது இருக்காருன்னு கண்டுபிடிச்சிங்களா? தெரிஞ்சுதா? அவரு ஊரா இருக்காரு சாமி. இப்ப இந்த ஊர்ல தான் இருக்காரு. வேற மேரேஜ் பண்ணிட்டாரு. கையெழுத்து வாங்கிட்டு அம்மா கிட்ட போயிட்டாரு. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோ. எனக்கு மட்டும் பிரச்சனைன்னு சொன்னல, அது இல்ல, உங்க அம்மாவுக்கும் இருக்குன்றதுக்காக தான் அதை சொல்ல வந்தேன். புரியுதா? இது எளிதில் தீர்க்கக்கூடியது இல்லடா கண்ணா. பேர் நான் மாத்தி தரேன், அது கரெக்டு தான். சரியா? நிவேதனான்னு வச்சுக்கோ. இதை 48 முறை எழுது. நீ உடனே ஒரு முறை என்ன பாத்துறா கண்ணு. இல்லைன்னா மேல மேல கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்கும். உனக்கு கல்யாணம் ஆச்சா? இல்லைங்க சாமி, நான் மேரேஜ் வேணான்ட்டேங்க சாமி. ஏமா? இல்ல சாமி, எனக்கு அது விருப்பம் இல்ல. நான் கிருஷ்ணர் கும்பிடுவோம் அதிகமா, அதனால நான் பக்தியிலேயே இருந்துக்கிறேன். எந்த கிருஷ்ணர் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவானான்னு சொன்னாரு? கிருஷ்ணர் சொல்ல சாமி, எனக்கு வேண்டாம். இப்படி எல்லாம் போட்டு சாமி மேல பழி போட்டுருங்க, கிருஷ்ணரை கும்பிடுறேன்னு. அது இல்ல, அது அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா நல்ல நிலைமை இருக்குடா கண்ணு, அதை விட்டுடாத, பாரு. சாமி அப்புறம் என்ன ஒண்ணும் சாமி, சொல்லுமா. வேலைக்கு 1 வருஷம் ஆகுது. பேக்கேஜ் கடைக்கு, துணி கடைக்கு வேலைக்கு போறேன். சரி. எனக்கு இப்பதான் ஒரு 3 நாளைக்கு முன்ன சின்ன வேலையில இருந்து பெரிய வேலைக்கு கொடுத்தாங்க, உயிர் பதவிக்கு. சரி. அது சில பேத்துக்கு பொறாமையா பிடிக்கல. நான் எப்படியா வேலையை விட்டு நிறுத்தணும்னே நான் மேல அதே இதே போய் சொல்றாங்க சாமி. நீ சிங் மந்திரம் தெரியும்ல? தெரியுங்க சாமி. அத சொல்லிட்டே வேலை செய்யும் போது, போகும்போது, உட்காரும் போது, யார பார்த்தாலும் வேலை செய்யற இடத்துல அத சொல்லிக்கிட்டே இரு. அந்த டாலர் போட்டிருக்கேன் சாமி. அந்த டாலர் வாங்கி கழுத்துல போட்டுட்டு தான் அந்த வேலை கேட்டு 8 நாள்லயே வேலை கிடைச்சு போனேன். அத சொன்னியா நீ முதல்ல? ஆமா சாமி, நான் சிங் மந்திரமும் கேப்ப சாமி போன்ல போட்டு. அத நீ சொல்லிட்டு வா. யாரு கலகம் பண்ணாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. புரியுதா? அப்புறம் அவங்களே வேற குடோன்ல மாத்தி எல்லாத்தையும் மாத்துறாங்க, என்ன மட்டும் மாத்த மாட்டேங்கிறாங்க சாமிஜி. அதுக்கு ஏதாவது வழி இருக்கா சாமி? நீ மாத்தணுமா? ஆமா சாமிஜி. சரி, நீ பாக்க போறதுல இப்படியே கேட்டு உட்கார போற. இல்ல சாமிஜி, நான் ஜாதகம் உங்ககிட்ட சரி இருக்கட்டும். நம்ம சதுர்த்தி அப்ப நம்ம கோயில்ல விநாயகருக்கு ஒரே ஒரு முறை பால் கோவா காப்பு கட்டு. அது விவரத்தை போன்ல கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. அத பண்றா போதும் கண்ணா. சரியா? அழைப்பிற்கு நன்றிமா. வணக்கம், ஆத்மசங்கமம். யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. பெயர் சொல்லுங்க. அவங்க வயதுமா? 56. ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. அம்மா சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, சொல்லுமா. ஆசீர்வாதம். குறையில்லாத நிறையோடு எல்லா செல்வமும் பெற்று எந்த துன்பம் வந்தாலும் அகன்று தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருக்கா கண்ணு. சொல்லுமா. உங்க ப்ரோக்ராம் பார்த்துட்டே இருக்கேன் சாமி. என்ன பேர் சொன்னீங்க? என் பேர் சுப்புலட்சுமி சாமி. சுப்புலட்சுமா, ரைட். வயிறுல ஏதாவது கருப்பை ஏதாவது ஆபரேஷன் ஏதாவது பண்ணீங்களா? பிரச்சனை இருந்ததாமா? இல்ல சாமி. இடுப்பு வலி பின்னாடி? இடுப்பு வலி இருக்கத்தான் செய்யுது. சிசரின் பண்ணி குழந்தை பிறந்தது. அதுல இருந்து கொஞ்சம் வயிறு வலி எல்லாமே இருக்கு. அததான் கேட்டம்மா. என்னம்மா? சரி பரவாயில்ல, சொல்லுமா. என் பையனுக்கு கேட்கணும் சார். பையனோட பேர் என்னம்மா? ஹரிஹரன். வயதுமா? வயது 25 சாமி. சரிம்மா. நல்ல குணமா இருக்காரா? இருக்காப்ல. ஒரு காலமும் இருக்க மாட்டாரு. அவரு என்ன நினைக்கிறாரோ அதான் பண்ணிட்டு இருப்பாரு. பேய் பட கதாநாயகன் மாதிரி பக்கு பக்குன்னு உங்களை வச்சிருப்பாரு. இதான் நடக்கும். இதுல வேற பெத்த தாய் என்ன பண்ண முடியும்? நேராவா சொல்ல முடியும் என் புள்ள சரியில்லைன்னு. அது 2-3 விஷயம் இருக்குமா. நல்ல திறமை இருந்து படிக்கக்கூடிய ஒரு நல்ல அறிவு இருந்தோ மேற்கொண்டு போகாம பிரச்சனையாக்குறது. எந்த வேலைக்கு போனாலும் நிரந்தரமா இருக்காதது, வேலை முயற்சி பண்றதுல சோம்பேறித்தனம் வர்றது, சில பழக்க வழக்கங்களால பிரச்சனைகளை ஏற்படுத்துறது. இது இருக்கா இல்லையா? இப்போ வேலை பாத்துக்கிட்டு தான் இருக்கா சாமி. சரி.
அவன் பேரு ஹரிஹரன், மூல நட்சத்திரம். சரி. இங்க குஜராத்ல வேலை பாக்குறான், ஏர்போர்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் சாமிஜி. சரி சரி, அவனுக்கு இப்ப கல்யாணம் எப்படி நடக்கும்? 27. 27. ஆமா ஆமா. பொண்ணு இல்ல அவர் லவ் பண்றாரான்னு கேட்டீங்களா? அதான் கேக்குறேன் உங்ககிட்ட. நீங்க அவரை கேட்டி என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியுமா? சிரிக்கிறீங்க பாருங்க. ஐயோ எப்பா என்ன சாமர்த்தியமா பேசுறீங்க சுப்புலட்சுமி. இல்ல சாமி, அவன் லவ் பண்றன்றதுனால நான் கேக்குறேன். அது நான் வேண்டாங்க. இதுல வேற நானா சொல்லணும்னு கண்டுபிடிக்கணுமா இது? இல்ல நீங்க சொல்றேன்னு நான் சொல்லல, அவன் வேண்டான்னு நான் சொல்றேன். அது நம்ம இதுல பேச முடியாது இல்ல. அது என்ன பண்ணலாம் சாமி? அது நான் இதுல சொல்றதை விட நீங்க வந்து பார்த்து சரி பண்ணிக்கோங்க. இதுல சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்குது எனக்கு. அதுல வந்து பாருங்க. இத தலையை சுத்தி நீ என் புள்ள லவ் பண்றான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, 4 நிமிஷமா அது மிச்சமா இருக்கும். ஓகேமா, அழைப்பிற்கு நன்றி. சுவாமிஜி, என்னைக்கு எல்லாரும் தங்கம் வாங்குறாங்களோ இல்லையோ, இந்த ஒரு நாள் மட்டும் பாத்தீங்கன்னாக்க அட்லீஸ்ட் ஒரு குண்டு மணி தங்கமாவது எல்லாரும் வாங்கணும்னு ஓடுவாங்க. அதுதான் அக்ஷய திருதியை இல்லைங்களா? இப்போ ஏப்ரல் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அக்ஷய திருதியை வருது. ஒருத்தர் சொல்றாங்க அன்னைக்கு பணம் டெபாசிட் பண்ணா நல்லா சேரும், ஒருத்தர் சொல்றாங்க தங்கம் வாங்குங்க சேரும், தங்க மழை பொழியும் சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சுவாமிஜி, நீங்க உங்களுடைய கருத்து அக்ஷய திருதியை பத்தி என்ன சொல்ல போறீங்க? ஐயா நீங்க என்ன சொல்றீங்க? சில பேரோட நம்பிக்கை இருக்கு, அதனால அது தொடர்ந்து போயிட்டு இருக்கு. உங்களுடைய கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க வாங்கியிருக்கீங்களா ஐயா? நீங்க வாங்கியிருக்கீங்களா? கரெக்டா சொல்லுங்க. சில நாள் வாங்கியிருக்கேன் சுவாமிஜி, ஆனா சில அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்கியிருக்கேன். சில சமயம் வந்து இந்த வியாபார தந்திரமோன்னு என் மனசுல தோணினதுக்கு அப்புறம் வாங்கல. இல்ல நீங்க வாங்கியிருக்கீங்க? வாங்கியிருக்கேன் சுவாமிஜி. அதுக்கப்புறம் எவ்வளவு தங்கம் வாங்கணுமா? யோசிக்கிற அளவு தான் சுவாமிஜி. எவ்வளவு சேர்த்துருப்போமா? அப்படியே வந்துச்சா? இல்ல சுவாமிஜி. உனக்கே வரல? ஆமா. எத்தனை பேர் அக்ஷய திருதி தங்கம் பாவம் இன்னைக்கு விற்கிற விலைக்கு வாங்கி வைக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் தங்கம் எப்பவும் சேர்த்து வாங்குற மாதிரி தான் வாங்குவீங்களே தவிர புதுசாலாம் வராது. ஆமாம் சுவாமிஜி. எக்ஸ்ட்ரா பணம் வரும்போது ஒரு 4 காசு வாங்கி வைக்கலாம், தங்க காசுன்னு நம்ம மரபில் இருந்துச்சு. முதல்ல 2 விஷயம் இருக்கு. அக்ஷயம் தான் பேர், அக்ஷயம்னு இல்லை. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அக்ஷய திருதியது சொல்ல அக்ஷய திருதியை தான் அக்ஷய திருதையம் தான் வரும். இது என்னன்னா, இந்த அக்ஷயம் என்பதே கூட்டுதல்னு பேர், வளருதல்னு பேர், அவ்வளோதான். அந்த அக்ஷயம்ங்கிற வார்த்தைக்கே எது வளருது? தங்கம் வாங்கி வச்சா நம்ம சின்ன பிள்ளையில் படிக்கும் போது, நம்ம காலத்தில் இப்போ கிடையாது, இப்போல்லாம் சிரிப்பாங்க, அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, மயில் இறக வச்சு குட்டி போடணும்னு வைப்பாங்க. ஆமாம் சார். எந்த மயில் குட்டி போட்டுக்குது புக்கில்? யோசிக்கணும்ல, போடாது. ஆனால் குழந்தைங்களோட நம்பிக்கை மயில் குட்டி போடணும். நானும் வச்சிருக்கேன் சார். அதான் அந்த மாதிரி தான் அக்ஷய திருதி. தங்கம் வாங்குறதுங்கிறது அக்ஷயம் என்பது ஒன்று பலவாக பெருகுவது. இது நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்ச கதை என்ன? பஞ்சபாண்டவர்கள் காட்டில் இருக்கும்பொழுது கிருஷ்ண பரமாத்மா பசியாட போகும்போது பாஞ்சாலி சாப்பாடு போடல, அந்த பாத்திரத்தில் கருவேப்பிலையும் அந்த 2 அரிசியும் ஒட்டிக்கிட்டு இருந்ததை வச்சு அவங்க படைச்சாங்கன்னு நம்ம அது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி சூரியன் தர்மருக்கு கொடுக்குறாரு அக்ஷய பாத்திரத்தை. சூரியன் தர்மனுக்கு, சூரியன்கிட்ட பெறாரு இவர், தர்மன் வாங்குறாரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் தங்கம் வாங்குங்க, இல்லை என்ன வேணாலும் வாங்குங்க, அதை நான் அப்புறமா முடிவில் சொல்கிறேன். ஆனால் அதை எப்படி உபயோகப்படுத்தணும்? நீங்கள் அரிசியோ பணமோ நகையோ எதை வேணாலும் வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன இருக்கோ அது. என்ன தெரியுமா சாஸ்திரம் சொல்கிறது? அம்பாள் என்ன பண்ணாங்க, சித்திரை மாதத்தில் இது சுக்லபட்சத்தில் வரக்கூடியது இந்த அக்ஷய திருதி. அதில் தொடங்கி வைகாசி மாதம் வரக்கூடிய அந்த திருதையை வரைக்கும் விரதம் இருக்கணும். பின்பற்ற மாதிரி இந்த ஒரு மாதத்தை நீ என்ன வாங்குறியோ அதை வச்சு நீ ஒரு மாதம் விரதம் இருந்து பூஜிக்கணும். அப்படி பூஜித்தால்தான் அது அக்ஷயமாகும், இல்லைன்னா அக்ஷயமாகும். அக்ஷயம்னா வாங்கி வச்சுட்டா பெருகாது. நியமனப்படி பண்ணணும் பூஜை. இதுதான் இருக்குது எல்லாமே. சித்திரை மாதத்தில் தொடங்கி வைகாசம் அந்த ஒரு மாத காலங்கள் விரதம் இருந்து அதுக்குன்னு தனியாக ஆயுர் தேவியை அக்ஷய மந்திரம்னே தனியாக இருக்கு.
இந்த ஆயுர் தேவியை அட்சய மந்திரத்தை அனுதினமும் சொல்லி வந்தாள் தீர்க்க சுமங்கலித்துவமும் ஐஸ்வர்யமும் பெருகும். இந்த அட்சய திருதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய திருதையை திதி வரைக்கும் அந்த 1 மாத காலங்கள் செய்யணுங்கிறது தான் சாஸ்திரம். எந்த சாஸ்திரத்திலையும் தங்கம் வச்சா அது பரவா பெருகுன்னா நோட் புக்கில் மயிலிறகை வைத்து குட்டி போடுவது தான் கதை. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது அந்த 30 நாள் நான் சொன்னது. நீங்கள் பாருங்கள், ஒன்றை பலவாக பெருக்குவது அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். சூரியன் தர்மனுக்கு கொடுத்ததும் சரி, அங்கே பாஞ்சாலி அன்னையார் கிருஷ்ண பரமாத்மா கொடுத்ததும் சரி, நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடுனுடைய தன்மை தான் இருக்கும். இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் சில ஆண்டுகளுக்கு பிறகு அரிசி கொடுத்து தங்கம் வாங்குகின்ற நிலை வரும்னு என்னைக்கோ சித்தர்கள் எழுதி வச்சுருக்காங்க. காலத்தினுடைய கட்டாயம் அந்த நிலை வரும். அதனால் ஆதி காலத்திலேயே இந்த அஷய பாத்திரம் என்ற ஒன்றை உருவாக்குனாங்க. அதை அஷய திருதியாக மாற்றிட்டாங்க. நீங்கள் அந்த நகையை வாங்கி போய் பீரோவில் வைப்பீங்க. இயல்பான விஷயத்தை வாங்குகிற ஒவ்வொருத்தரும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் வாங்கிட்டு இல்லை வாங்காமல் இருந்தால் நீங்கள் நகையை வாங்க மாட்டீங்களா? நீங்கள் அட்சய திருதியில் வாங்கலை, வசதி இல்லை, காசு இல்லை, பணம் இல்லை, வெள்ளி வாங்குறவங்களும் சில பேர் இருக்கீங்க. எதுவுமே இல்லாதவங்க ஒரு குண்டுமணி நகை வாங்கியிருக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக வாங்கியிருப்பாங்க. பணம்ன்றது தனக்கு மீறி இருக்கும் பொழுது அது இதில் தான் செயல்படுத்தணுங்கிறது இயல்பு எடுத்துகிட்டு போய் அதில் நம்ம சேர்க்கக்கூடாது. அன்னைக்கு வயிறார நீ உன்னோட கையால் எத்தனை பேருக்கு சோறு போடுறியோ அது உன் வீட்டில் அட்சய பாத்திரமாக பெருகும். நீ எல்லாருக்கும் 10 பேருக்கு சோறு போட்டது அடுத்த வருஷம் நீ 20 பேருக்கு போடுறன்னா உன்னோட தகுதி பணத்தளவுலையும் வளர்ந்துடுது. அப்போ நீ 20 பேருக்கு சோறு போட்டினா கண்டிப்பாக கால் சவரமாவது வாங்கி வைப்ப. இது யதார்த்தமான விஷயம். ஆக இந்த அட்சயம் என்பது இது இப்போ ஒன்று பலவாக பெருகுவது. அது தங்கம் அல்ல, எல்லாத்துக்குமே உட்பட்டது. ஆனால் குறிப்பாக அன்னமிடுதல், அதுக்குத்தான் இந்த அட்சய பாத்திரத்துக்குன்னு சில வடிவம் இருக்குது. அதில் அஜிதம் பிரஜதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வட்டங்கள் இருக்குது. இது ஒரு கணக்கு. இந்த கணக்கின்படி ஒரு பாத்திரத்தை உருவாக்கணும். அது கிரந்தங்கள் அதில் படித்து அடியேன் உருவாக்குனேன். அட்சய பாத்திரம்னு ஒன்று, அட்சய பாத்திரம் என்பது ஒன்று உருவாக்கினேன். உருவாக்கி கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் காலங்கள் இருக்குது. இன்றைக்கும் நம்ம பக்தர்கள் எல்லாமே ஆதாரபூர்வமாக வந்தாலும் வருவாங்க. பாருங்கள், இன்ன வரைக்கும் அரிசிக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டவங்க எங்கே அந்த அட்சய பாத்திரத்தை வாங்கி வச்சு கும்பிட ஆரம்பித்தாங்களோ அடியேன் கொடுத்த மந்திரத்தை இன்ன வரைக்கும் அவங்க சொல்கிற வார்த்தை என்ன? எது இருக்கோ இல்லையோ சாமி, பசியார சாப்பிட்றோம், 3 வேளையும் நல்லா சாப்பிட்றோம் சாமி, எங்களுக்கு மற்றதை பற்றி கவலையே இல்லை, இந்த சாப்பாட்டுக்கு நாங்கள் பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும்னு அந்த பாத்திரம் இன்றைக்கும் டிமாண்டு விற்க முடியாத அளவுக்கு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி யாருக்காவது குறிப்பிட்டு தான் கொடுப்போம் நாங்கள். அதை நான் என்ன பண்ணிட்டேன், இந்த வருடம் புதுமையான ஒரு விஷயம், தமிழ் புத்தாண்டதுவும் வருது அட்சய திருதி. வருகின்ற 14/4/2026 அன்று அந்த தமிழ் வருட பிறப்பு. அந்த அட்சய திருதி எப்போ வருது? 19/4/2000 வருது. நான் என்ன பண்ணேன், இந்த பாத்திரத்துக்கு மந்திரத்தை பிரயோகம் பண்ணேன் இல்லையாமா, அதை அரிசியும் ₹1 காயின் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போவே. ஏன்னா ஒரு பக்கம் தமிழ் வருட பிறப்பு 14/4/2026, இன்னொரு பக்கம் அகண்ட பாராயணம். இது ரெண்டும் சேர்ந்து வருது வருகின்ற செவ்வாய்க்கிழமை. தமிழ் புத்தாண்டும் வருது, அகண்ட பாராயணமும் வருது. ஏற்கனவே அகண்ட பாராயணம் சொல்லவே வேண்டாம், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பயனடைது. சுய புகழ்ச்சியில் அங்கே வந்து பாருங்கள். வந்து பார்க்கறது மட்டும் இல்லை, பக்கத்துலலாம் கேளுங்க. அதில் ஒன்றும் நம்ம ஆதாரமாக சொல்லக்கூடிய விஷயந்தான். அதோடு சேர்ந்து வருது வருடப்பிறப்பு, அதே நேரத்தில் அகண்ட பாராயணம். இப்போ நான் அந்த அரிசியையும் ₹1 நாணயத்தையும் பூஜிச்சுட்டு இருக்கேன். என்ன பூஜிச்சுருக்கேன்? ஆயுர் தேவி அட்சய மந்திரம். ஆயுர் தேவியை அட்சய மந்திரம்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை பிரயோகம் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த அகண்ட பாராயணம் வருகின்ற 14ஆம் தேதி அகண்ட பாராயணத்தில் தமிழ் வருட பொறுப்பதும் ஒவ்வொருவருக்கும் ஒரு பிடி அரிசி ₹1 காயின் நான் இலவசமாக கொடுக்க போகிறேன். யாரெல்லாம் ஏற்கனவே நிறைய பக்தர்கள் நம்ம அட்சய பாத்திரத்தை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுசாக யாருன்னா பார்த்தா கூட நீங்கள் அட்சய பாத்திரம் வாங்கிறதுக்கு ஒரு வியாபாரம் பண்ணுன்னு சொல்லாதீங்க.
நீங்கள் புதுசாக ஒரு சில்வர் கூட வாங்கி வச்சு பண்ணுங்கள், அதை பற்றி பிரச்சனை இல்லை. அக்ஷய பாத்திரம் வாங்கினீங்கன்னா நல்லது தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. வியாபாரம் பண்ணுறாரு நினச்சிட வேணாங்கிறதுக்காக சொல்கிறேன். அதில் வந்து அந்த பிடி அரிசியை எடுத்துன்னு போயிட்டு 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, வருகின்ற செவ்வாய்க்கிழமை வாங்கி அதை எடுத்துகிட்டு போய் மறுநாள் பூஜையில் வச்சுட்டு அக்ஷய பாத்திரத்தில் ரெண்டுத்தையும் போட்டு அங்கே அந்த 14ஆம் தேதி மந்திரம் கொடுக்க போகிறோம். போர்டில் எழுதி வச்சுருப்பாங்க அக்ஷய திருதியுடைய மந்திரம். நாம் அந்த மந்திரத்தை படித்து எழுதிக்கோங்க, ஃபோட்டோ எடுத்துங்க. இப்போ இருக்கிற மாதிரி தொடர்ந்து 19/4/2026 அன்று அக்ஷய திருதை. அந்த அக்ஷய திருதை வரைக்கும் பூஜை பண்ணுங்க. டெய்லி அந்த மந்திரத்தை சொல்லி 1 மாதம் பண்ணாதீங்க, 5 நாள் பண்ணுங்க போதும். இதை தொடர்ந்து அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. அன்னைக்கு அரிசியும் தானியங்களும் வாங்குங்க, இது ரொம்ப முக்கியம். வாங்கிட்டு ஒரு 3 பேருக்காவது அந்த மந்திரத்தை சொல்லி அன்னதானம் போடுங்க. இது போட்டு பாருங்க. எப்போ? 19/4/2026 போட்டு பாருங்க. ஏன்னா அடியேனால அட்சயாபிஷாய மந்திரம் ஆயுர்தேவி ஆரிண்யாய பூர்வன தேவி பாபசிகரணமாம் அஜயதான சொர்ணாக்ராஷன சத்யரூப பஞ்சமி பைரவி பவித்ராயே பாப பார்வதி சர்வதோஷ நிவாரண விநாசகாலினி சொர்ண ஐஸ்வர்யாக்ராஷன ஆயுர்தேவியை பவாய பாவா ஸ்வதஸ்யாய பாளை மோகினி ஹரிதேவஸ்வரூபாயினி கார்த்தாயினி மகிஷசூர மர்தனி நிர்தத்யாய மந்திரவாராகி சர்வபூர்வாம்பகரட்சகம். இந்த மாதிரி தாங்க இப்போ அந்த அரிசிக்கும் 1 ரூபாய் நாணயத்துக்கும் பண்ணிகிட்டு இருக்கேன். பாக்கியம் இருக்கிறவங்க, மனசு இருக்கிறவங்க, அக்ஷய திருதியினுடைய அனுகிரகம் இருக்கிறவங்க, அந்த பஞ்சபாண்டவர்கள் முதல் கொண்டு ஆதி காலத்தில் இருந்தக்கூடிய அற்புதமான ஞானிகளுடைய அருளை பெறக்கூடியவர்கள் வரலாம், பெறலாம். இலவசம்தான், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. இந்த அக்ஷய திருதை முத்தாய்ப்பாக இந்த புத்தாண்டுக்கு அகண்ட பாராயணம் வர்றதுனால 2 சக்தியை நீங்கள் பெற்று அந்த அரிசியை பெற்று நான் சொன்ன மாதிரி அந்த 5 நாள் அங்கே மந்திரம் இருக்கும், விளக்கங்கள் கொடுப்போம், எல்லாருக்கும் வந்து பெற்று வழிபட்டு வளமாயிருங்க. நகை தான் வாங்கணுமா? இதான் கேள்வி. நகை வாங்குங்க, முடிஞ்சவங்க வாங்குங்க, கடன் வாங்கி வாங்காதீங்க. உங்ககிட்ட பணம் இருக்கா, ஒரு குண்டுமணிக்காவது பணம் இருக்கா, வாங்குங்க, தப்பே கிடையாது. கடன் வாங்கியோ தேவையற்ற மிகுதியாலோ வாங்கினீங்கன்னா கடனும் பெருகிவிடும் என்பதை மனதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இருக்கிறவங்களை நீங்கள் எதை கொடுத்து வாங்குறீங்க? கடனை வாங்கி வாங்குறீங்க. அப்போ அது கூடவே கடனும் பெருகிவிடும் என்பதை மனசில் வச்சுக்கோங்க. வாங்கிறதுல தப்பு இல்லை, பொருள் சேர்வதற்காக அது தவறு என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் முடிந்தவர்கள் செய்ய வேண்டும். முடியாதவர்களுக்கு 1 பிடி அரிசியும் 1 ரூபாய் காயினும் நான் தரவாங்க வச்சு அதை வச்சு வழிபட்டு பாருங்க. அதில் செல்வமும் பெருகும், அன்னமும் பெருகும். இதை தவிர நமக்கு என்ன இருக்கு? ஆக அட்சயம் அல்ல அஷயம் திருதையை, இது 2ம் வளரக்கூடிய 3ஆவதாக வரக்கூடிய நிலையில் முன்னேற்றத்துக்கான வழிபாடுகளான திதியும் அஷயமும் ஒன்று சேர்வதனால்தான் ஒன்று பலவாக பெருகின்ற சக்தியாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதுதான் அதுக்கு பதில். ராகண்ணா, அருமை சுவாமிஜி. அதாவது பார்க்கடலில் உதித்து பாண்டவர்களிடம் சென்று மணிமேகலை கையில் தவழ்ந்த அக்ஷய பாத்திரத்தை நாங்கள் கண்டதில்லை. அதன் முழு ஸ்வரூபமாக உங்களை பார்க்கிறோம். ஏன்னா எங்க எல்லாரும் அந்த அக்ஷய பாத்திரத்தை உருவாக்கினேன், அது ரொம்ப வெற்றி பெற்றது. அதுதான் அளவுகள் இருக்கு, அதுக்கு அஜிதம் அப்படின்னு நான் சொன்ன அளவுகள் இருக்குது. அது முறைப்படி நான் உருவாக்கி வைத்திருந்தேன். அது கொடுத்த இன்ன வரைக்கும் வாங்கிட்டு தான் இருக்காங்க, பூஜிச்சுட்டு தான் இருக்காங்க. அதனால் அது ஒரு பெரிய மன நிறைவு எனக்கு. அதே செய்தியோடு வருகின்ற 17/4 அன்று அமாவாசை. பிரகிருதிகள் வேள்வி, வெற்றிலை வேள்வி. எனக்கு இப்போல்லாம் நீங்கள் வந்து பாருங்களேன், நாளுக்கு நாள் அமாவாசைக்கு அமாவாசை அந்த கூட்டம் பெருகும் பொழுது தான் மகிழ்வு. ஏன்னா பலன் இல்லைன்னா வரமாட்டாங்க. அது எளிதில் நான் சொல்வது தான், பலனை தருவதனால்தான் கூட்டம் பெருகும், இல்லைன்னா பெருகாது. அந்த வகையில் ஒவ்வொரு அமாவாசையும் இன்னைக்கு பெருகிக்கிட்டு இருக்கு. அதனால் வருகின்ற 17/4/2026 அன்று அமாவாசை. அந்த அமாவாசையில் பகல் 3 மணிக்கு வெற்றிலையாகும் தொடக்கம். அதுலேயும் பங்கு கொண்டு பலன் பெறுங்க. எந்தெந்த வழியிலெல்லாம் தீர்வுக்கு மார்க்கம் இருக்கிறதோ, அடியனுடைய புத்தகத்தை போல
அந்த தீர்வுக்கான வழிகளில் தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இதாண்டா கண்ணு இன்னொரு விஷயம். நிச்சயமா சுவாமிஜி, அமாவாசையாய் இருண்ட எங்கள் வாழ்வை பௌர்ணமியாய் ஜொலிக்க செய்த பெருமை உங்களையே சேரும் அப்படின்னு சொல்லணும் சுவாமிஜி. வணக்கம், ஆத்ம சங்கமம். யாரு பேசுறீங்க? ஹலோ. வணக்கம் சார், யார் பேசுறீங்க? அஸ்வினிங்க, கோயம்புத்தூர். ஓகே, உங்க வயது சார்? வயது 55ங்க. ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. சொல்லுங்க அஸ்வின், சொல்லுங்க. அப்பா வணக்கம்ப்பா. நல்லா இருங்க சொல்லுங்க. குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. குறையில்லாத நிறையோடு எல்லா செல்வமும் பெற்று தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருங்க. நன்றிங்கப்பா. அப்பா ஒரு வீடு ஒன்று வாங்கணும்னு சொன்னாருப்பா. சரி, வீடு வாங்கலாமா இல்ல தோட்டம் வாங்கலாமான்னு 2 கன்ஃபியூஷன் இருக்குப்பா. எதுப்பா வாங்குறது? வீடு வாங்கினா நமக்கு செலவு, தோட்டம் வாங்கினா சம்பாதிக்கலாம். எப்படிப்பா, என்ன சொல்றீங்க? இல்ல, என்ன தோட்டம் வாங்க போறீங்க? அது விவசாய பூமி கொஞ்சம் லோ பட்ஜெட்ல இருக்கிற மாதிரி வாங்கலாம்னு இருக்குங்க. உங்களுக்கு சகோதரர்லாம் இருக்காங்களா? அண்ணன் இருக்காங்கப்பா. உங்களுக்கும் அவருக்கும் எப்படி சுமூகமா இருக்கா இல்ல பிரச்சனையா இருக்கா? இல்லப்பா, சுமூகமா தான் இருக்குங்கப்பா. நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்குங்கப்பா. ஓகே. குலதெய்வம் என்ன? குலதெய்வம் ராஜராஜேஸ்வரி அம்மாங்கப்பா. சரி, உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை எப்படி இருக்கும்னு பார்த்துருக்கீங்களா? செவ்வாய்க்கிழமை ரொம்ப நல்லா இருக்குங்கப்பா. நீங்க பூமி வாங்க, வீடு 2வது வாங்கிக்கலாம். தோட்டம் வாங்குங்க. சரிங்கப்பா. ஆமா, தோட்டம் வாங்குங்க. சரிங்க. அதன் மூலியமா நல்ல செல்வம் வரும்பொழுது சரிங்க, இன்னும் சிறப்பான வீடை கட்டிக்கலாம் அல்ல வாங்கிக்கலாம். ஆனா வீடு வாங்கிட்டோம்னா ஒரே மாதிரி தானே இருக்கும். வீடுனா அது பட்ஜெட் ஜாஸ்தி இல்லைங்கப்பா, அதனால யோசனை பண்ணுங்க. தோட்டம் பட்ஜெட் ஜாஸ்தின்றீங்களா? இல்லப்பா, வீடுங்கப்பா. நான் சொல்றது தோட்டம். சரிங்க சரி. தோட்டம் வாங்குங்கன்னு சொல்றேன். சரிங்கப்பா. அதுல பெருகும், வளர்ச்சியும் பெருகும். சரிங்கப்பா. அதுக்காக சொன்னேன். அப்ப சரி. அதுக்காக தான் சில கேள்விகளை கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. சரிங்கப்பா. சரிங்களா சார்? நீங்க சுவாமிஜியோட புக்ஸ் வாங்கியிருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களா? உங்க அனுபவம் சொல்லுங்க. சாமிஜி புக் எல்லாம் வாங்கியிருக்குங்க. ரொம்ப 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 நல்லா இருக்குங்க. அதுக்கு மிகையான வார்த்தைகளே கிடையாதுங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன், சந்தோஷப்படுறோம். அப்பா இப்ப நான் எனக்கு ஒரு கோர்ட்ல ஒரு பிரச்சனை இருந்துச்சுங்கப்பா. சரி. அது மாறுறதுக்கு அந்த புக்ல பார்த்தேங்கப்பா. சரி. அதுல புக்கு பார்த்தா அந்த மந்திரம் படிச்சுட்டு இருந்தாங்கப்பா. சரி. அப்படியே டிசப்பியர் ஆயிடுச்சு, அப்படியே மறைஞ்சு போயிடுச்சுங்கப்பா. கண்டிப்பா நடக்கும், அதுல ஒண்ணும் மாற்று கருத்தே இல்ல. அந்த புக்கு எல்லாரும் சொல்றது அதானே, ஐயோ அந்த மந்திரம் தான் என்ன காப்பாத்துச்சு, வெளியில வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள். அந்த புக்கு தானே சொல்றீங்க? ஆமாப்பா. அப்படியே ஐயாவுக்கு சொல்லுங்க, ஐயாவும் கேட்டுட்டு இருக்காரு, சந்தோஷப்படுவாரு. ஏன்னா அவர் தானே அடிச்சுட்டு வெளில விடுறாரு. இது மட்டும் இல்லை, பலர் சொல்றாங்க இதனால நிறைய பலன் இருக்கு. நான் நேரடியாகவும் பார்க்குறேன். தாங்கள் பலனடைகிற இந்த புத்தகத்தை வாங்கி 2-3 வாங்கி தன் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அன்பளிப்பாக வேற கொடுக்குறாங்க. ரொம்ப அதிக மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயம். இது உண்மையிலுமே ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க. இது உண்மையிலே ஆச்சரியமான மெய் சிலிர்க்க வைக்கிற ஒரு விஷயம். இல்ல சிந்தனை வடிவமைப்பு எல்லாம் சுவாமிகள் தான் செஞ்சது தான் நாங்க. கண்டிப்பா. தோட்டமே வாங்குமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரிங்கப்பா. சரியா? இப்ப இந்த அக்ஷய தீதியை சொன்னீங்க, அந்த அக்ஷய பாத்திரம் வாங்கி எனக்கு 10 வருஷம் வச்சிருக்கேன்ப்பா. எந்த குறையும் இல்லாம இருக்குங்கப்பா. ஐயோ, நான் யதார்த்தமா சொன்னேன். நானு யாராவது சொல்லுவாங்க பாருங்கன்ட்டு நிரூபிச்சிட்டீங்க. இல்லைங்கப்பா, உண்மையாலுமே அவ்வளவு இது இருக்குங்க. இல்ல, இது என்ன ஆகும் தெரியுமா, சில பேரு இவங்களே செட்டப் பண்ணி பேசுறாண்டாள்வாங்க. நாம அப்படி சொன்னாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது, யதார்த்தமா நடக்கிற விஷயம். இல்ல, இப்ப நீங்க சொல்ல நான் யோசனை பண்ணிட்டே இருந்தேன். அது ஒவ்வொரு புதன்கிழமையும் அதுக்கு அரிசி மாத்தி அந்த செஞ்சுட்டு வரோம், கடைபிடிச்சு வருவோம். அந்த அரிசி நீங்க தானம் கொடுக்க சொல்லுவேன். 3 மாசத்துக்கு ஒரு முறை அன்னதானம் போட சொல்லுவேன். ஆமாங்கப்பா, அதுவும் செஞ்சுட்டு வரேங்கப்பா. அதுதான் இன்னைக்கு தோட்டம் வாங்குற அளவுக்கு வந்துட்டோம். கண்டிப்பா. இல்ல, அதுதான் அசைய பாத்திரம். ஆமா. இல்ல, அதுக்குதான் நானு சொன்னேன், நான் அதை உருவாக்குனேன்னு சொன்னா அது ரொம்ப வியாபாரமா போயிடக்கூடாதுன்னு அப்படி சொல்லிட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. நீங்களும் சொல்றீங்க, நானும் மனசுல நினைச்சா அப்படியே வருது. இல்ல, அதுதான் அப்பா, உண்மைக்குன்னு ஒரு பலம் இருக்குல்ல எப்பவுமே. அது சோதனையா தான் இருக்கும், ஆனா பலம் இருக்கும். இன்னும் வச்சிருக்கேன்ப்பா, இன்னும் அந்த ₹1 வச்சிருக்கேன்ப்பா. இல்ல, இந்த வருகின்ற செவ்வாய்க்கிழமை கொடுக்க போறேன் நான். இன்னும் இந்த வருஷம் இன்னும் ரொம்ப நானே மந்திரம் பிரயோகம் பண்றேன். அது போன வருஷம் கொஞ்ச நேரம் தான் பண்ணேன். இந்த வருஷம் இப்பத்துல இருந்தே பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, வாங்க, நீங்களும் வாங்க. பக்தர்கள் நல்லது. ஐயா சொல்லுங்க. பக்தர்கள் எத்தனை மணிக்கு வரணுங்கிறத நீங்க ஐயா, காலையில
வருகின்ற 14/4/2026 அன்று அகண்ட பாராயணன்றது 8 மணிக்கெல்லாம் தொடங்கிடும். காலையில் 8 மணிக்கு ஆமாம், வரணும். 3லிருந்து 4 மணி வரைக்கும் போவோம் ஐயா. இது வந்து தொடர்ந்து நடக்கும். என்னன்னா அகண்ட பாராயணத்தில் பங்கு கொண்டு இந்த அரிசியை படுறாங்கன்னா அது ரெட்டிப்பு பலன் ஐயா. அதனால காலைல 9 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் போகும் ஐயா. அதுதான் ஐயா. நல்லா கேட்டீங்க, நானே சொல்லல. அது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் என்றே சொல்ல வேண்டும். நோட் பண்ணிக்கோங்க. வணக்கம், ஆத்ம சங்கமம். யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. ஆனந்தவல்லி. ஓகே, உங்க வயதுமா? 55. ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. ஆனந்த அழகி அம்மா. ஆனந்தவல்லி. ஆனந்தவல்லி. என்னம்மா? ஆனந்தவள்ளி. ஆனந்தவல்லி. ஆனந்தவள்ளி. ஆனந்தமே இல்லைன்றியாமா? அதனால தான் எத்தோன்னு சொல்லிட்டேன் நான். என்ன எல்லாமே கஷ்டம், நல்லதை செய்து செய்து கெட்ட பேரு. ஏன் நல்லதே செய்யக்கூடாதா? என் கையால நல்லது செஞ்சா ஏன் நான் இப்படி வேதனைப்படுறேன்? அழாதம்மா, தெரிஞ்சிருச்சு இல்ல. ஆனந்தவல்லி எப்பவுமே ஆனந்தமா இருக்கணும், அழுதுகிட்டு இருக்கக்கூடாது. ஆனந்தவல்லி அழுகிற வல்லியா ஆகக்கூடாது. மா சொல்லுமா. புரியலம்மா, புரியல, விட்டு விட்டு கேக்குதுமா. கொஞ்சம் நகர்ந்து பேசுமா. எங்க பாப்பாவுக்கு மேஷராசி. சரி, மேஷராசி. பரணி நட்சத்திரம். சரி. பிள்ளைக்கு கல்யாணம் வச்சு எப்ப பாரு. என்ன வயசாச்சு? வயசு இப்ப 25 முடிஞ்சு 26 ஆரம்பிச்சிருச்சு. ஏன் நீங்க இன்னும் பார்க்க ஆரம்பிக்கலையா? இல்லங்க சாமி, முந்தி நாங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்ப 25 வயசுல நீங்க பாருங்க. சரி. அது இப்ப பெரிய வேணான்றுச்சு. ஏன்? அது என்ன மாப்பிள்ள பிடிக்கல. இங்க நீங்களும் ஒரு தடவை அப்படித்தான் சொன்னீங்க, என்னன்னு தெரியல. அதுக்குதான் கேட்கலாம். என்ன சொன்னேன்? 2 முதல் இடம் வரும் அப்படின்னீங்க. அதோட இந்த டிவி கரண்ட் போயிடுச்சு. அச்சோ, ஓ, இப்பவும் எனக்கு சரியா புரியல பாருமா, விட்டு விட்டு தான் கேக்குது. சரிங்க சாமி. அது என்ன விவரம்னு எனக்கு புரியல. சரிங்க சாமி, ஒரு முறை வந்து பாத்துருங்களேன். நான் இந்த 14ஆம் தேதி வர்றேன். எனக்கு வாங்க 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 விளக்கு பிள்ளைக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா வாங்க 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 வாங்கம்மா, வாங்க பார்த்து சொல்றேன். வாங்க வாங்க. நல்லதும்மா. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அதான் நான் சொல்லிட்டேனம்மா, ஆனந்தமே இல்லைன்னா அதையும் பார்த்துக்கலாம். வாங்க. அந்த வீடுல இருக்கலாமா? இப்ப வீடு இல்ல, வீடு சரியில்லை, வீடு சரியில்லை. முன்னாடி கேட்டு வரைஞ்சு பாத்துருங்க. அன்னைக்கு வரும்போது நான் சொல்லி வைக்கிறேம்மா. நல்லதும்மா. அழைப்பிற்கு நன்றிமா. சுவாமிஜி, இப்போ தமிழ் புத்தாண்டும் வருது இல்லைங்களா? எங்க வீட்டில் இருந்தபடியே வீடு சுபிக்ஷமாக இருக்க இந்த புத்தாண்டு முழுவதும் எங்களுக்கு ஆனந்தத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் நாங்க பண்ணணும்னா நீங்க எதை சொல்லுவீங்க? வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை இந்த ஆயுர் தேவியை அட்சய மந்திரம் கொடுக்க போறேன். இந்த மந்திரங்கள் எல்லாம் சின்ன விஷயம் கிடையாது. இப்போ நம்ம நேரலை வரிசையில் எத்தனை பேர் சொன்னார். இப்போ கூட அந்த புத்தகத்தில் இருந்த மந்திரத்தை படிச்சு தான் நடந்ததுன்னு சொன்னார். இந்த மந்திரங்கள் வெளியே எங்கேயும் இருக்காது. இந்த மந்திரங்கள் எங்கேயும் நீங்கள் இதில் இருக்கிற 500 490 பக்கம் இருக்குது. அதில் 490 மந்திரம் இருக்குது. அதில் அந்த 490 மந்திரம் வெளியில் இருக்காது, ஒரு சிலதை தவிர. அந்த மாதிரி தான் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ நான் வந்து நேரடி வயசில் இந்த மந்திரம் சொல்லுங்கன்னு உபதேசிக்க கூடாது, சன்னிதானத்தில் தான் பண்ணணும். அதுதான் ஆயுர் தேவியுடைய அந்த அந்த குறிக்கோளும் கருத்துமே. அதனால தான் அங்கே நான் கொடுத்துட்றேன், வந்து வாங்கிட்டு அந்த மந்திரத்தை படிச்சுக்கிட்டு இருந்தாலே நீங்கள் எது செல்வாக்கு பெருகும். நான் தான் சொல்கிறேனம்மா, சாப்பாடு தானே. யார் எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும் அதுக்கு முடிவு என்ன, 2 தான் போதும்னு சொல்லும். எது எது ஐயா? முதல்ல சாப்பாடு. அப்புறம் ஐயா இன்னொன்று, ஒரு கருத்துக்கு எல்லாருக்கும் ஒன்றா இருக்கும்மா. என்ன தெரியுமா? சீக்கிரம் சாகக்கூடாதுன்ற கருத்து எல்லாருக்கும் ஒன்றா இருக்கும். சரியா? 2 பயம். இப்போ நான் சொன்னது மாதிரி என்னன்னா, போதுன்னு சொல்கிறது ஒன்று பசி வயிறு, இன்னொன்று உதை. இந்த 2 போதுன்னு தான் சொல்லி ஆகணும், வேறு வழி கிடையாது. இந்த போதுன்னு சொல்கிற நிறைவு இருக்கு பாருங்க. அட்சய பாத்திரத்தில் அந்த அரிசி பெற்று நீங்கள் போய் பாருங்க. அரிசி பெருக பெருக பணம் பெருகுனா தானே அரிசி பெருகும். அதுதானே விஷயமே. அப்போது அந்த பணத்தை வச்சு நீ என்ன வேணாலும் நகை வாங்கிக்க, அதை பற்றி பிரச்சனையே இல்லை. ஆக அந்த மந்திரங்கள் மிக மகிமையான மந்திரம். அதை நம்ம நேரடி வரிசையில் உபதேசிக்க கூடாது, சன்னிதானத்தில் தான் உபதேசிக்கணும் அப்படிங்கிறது விதி. அதனால் நீங்கள் கேட்ட கேள்வி அங்கே வரட்டும்,
அந்த மந்திரத்தை எழுதிக்கட்டும், அதுக்கான முறைகள், வழிபடுற முறைகள் இருக்கு, அதுவும் தெரிஞ்சுக்கட்டும், வழிபடட்டும், நல்லா இருக்கட்டும்டா. நிச்சயமா சமஜி. இப்போ சப்போஸ் ஃபாரின்ல இருக்காங்க, அவங்க ஏக்கத்தோட நம்மள பார்த்துட்டு இருப்பாங்க, ஐயா நாங்க என்னங்கய்யா பண்றது அப்படின்னு, அவங்களுக்காக ஏதாவது சொல்லுங்க சுவாமி. ஒரே வழிதாம்மா. இப்போ 5 நாள் இருக்கு. இப்போ அவங்களுக்கு சொந்தக்காரங்க யாருன்னா இருந்தா பரவாயில்ல. நான் வெளியிட்ட பிறகு அட்சய பாத்திரத்தோட அவங்க எப்போ வேணாலும் வாங்கி வழிபடலாம். அட்சய திருதியில மட்டும்தான் வழிபடணும்னு அவசியம் கிடையாது. என்னைக்கும் அட்சய திருதி தான் அந்த மந்திரம். அதை பண்ண செய்ய 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 கண்கூடா இதே அலைவரிசையில் சாட்சியா நான் இப்பதான் சொல்லி முடிச்சேன். அட்சய பாத்திரத்தை பத்தி அவர் சொல்றாரு உடனே. நம்ம யதார்த்தம் இது, யாரும் பேசி வச்சுக்கிட்டோம் நம்ம பண்ண போறது இல்லை. அந்த நம்பிக்கையா நம்ம சொல்றோம், அது நடக்குது. அதனால வருகின்ற செவ்வாய்க்கிழமை யாருக்கெல்லாம் பாக்கியம் இருக்கோ அவங்க பெற்று ஐஸ்வர்யத்தோட அட்சய திருதியினுடைய அனுகிரகத்தை பெற்று நல்லா இருங்க. வட்டம் போட்டாங்களாமா? வட்டம் போட்டாங்க. போயிருக்கீங்களா சகோதரி? இல்ல, அதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. பல முறை போயிருக்கேன், நேரம் பார்த்து வியந்திருக்கேன் வந்திருக்க கூட்டத்தை பார்த்து. அதனால எல்லாரும் நம்ம செவ்வாய்க்கிழமை சந்திப்போம். வாங்க, அடுத்த வாரம் பார்க்கலாம். வணக்கம். அகண்ட பாராயணம், அமாவாசை பூஜை, அக்ஷய திருதி, இது எல்லாமே காலையில பக்தர்களுடைய குறை அதையும் சொல்லிடுறேன். நிச்சயமா சுவாமிஜி, நிச்சயமா. அதாவது இவ்வளவு நேரம் நாங்க ட்ரை பண்ணோம், எங்களுக்கு லைனே கிடைக்கலன்னு ஒரு குட்டி வருத்தத்தோடு ஒரு குட்டி கோபத்தோடையும் இருப்பீங்க. கவலையே படாதீங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணிக்குள்ள உங்க மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீங்க போன் வாயிலாக எங்க கிட்ட கேட்கலாம். உங்களுக்கான பிரத்யேக வழிபாட்டு முறைகள் உங்களுக்காகவே கொடுக்கப்படும். அதுக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் சொல்றேன், மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. 9600396444 அல்லது 9600397444. சுவாமிஜி, அற்புதமான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிட்டீங்க. கொடான கொடி அன்பு உள்ளங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சுவாமிஜி. நம்ம பக்தர்களுக்கும் அந்த புத்தாண்டுக்கு ஒரு வழி கொடுக்கணும்ன்றது தான் இந்த ஐடியாமா. நல்லா இருங்க. அவ்வளவுதான் ஐயா. மிக்க நன்றி ஐயா. உங்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எனக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான பயனுள்ள விளக்கங்களோடு அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம். அதுவரை புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.